ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா அளவு வயசு தென்னம்பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான 3 ஏக்கர் 96 சென்ட் தென்னந்தோப்பு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை பக்கத்தில் தலியிலேருந்து மேற்கு சைடு கரெக்டாக அந்த ஆனமலை போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு, அதுவும் பஸ் ரோட் தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, அது டபுள் வே தார் ரோட் பேஸில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஜலமுழல் தடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அதே மாதிரி கிணறும் ஜலமுழல் அமைஞ்சிருக்கு. தென்னம்பிள்ளைகள் வயசு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 300 தென்னம்பிள்ளைகள் உள்ள இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும். பூமியும் பார்த்தீங்கன்னா மட்டமாக சமமாக ஒரே ஈவனாக அமைஞ்சிருக்கு. நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பூமியை அமைஞ்சிருக்கு. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு, EB 7 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சோலார் போட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 7 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துருச்சு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா 70 அடி கிணறு, நல்லா பெரிய கிணறு. எந்த வேச காலத்திலும் தண்ணி குறையவே செய்யாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. இது நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணோம்னா ஒரு வீடு மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். முன்னாடி அஸ்திவாரம்லாம் போட்டிருக்காங்க. வீடு மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு வீடாகவே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உள்ள ரூமெல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல மண், இது விவசாயத்துக்கு ஏற்ற மண். இது பக்கத்தில் தான் பாருங்க குடியிருப்புகள் நிறைய இருக்குது. நம்ம நல்ல லிவிங் ஏரியா. அதனால் நம்ம இங்கே இந்த வீட்டை ஆல்டர் பண்ணி நம்ம வீடாக பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 75 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள். தோட்டம் பிடிச்சிருந்தா இதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட தோட்டம், வீடு, ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.